Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சீனா மீதான வரி 10 விழுக்காடு குறைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சீனா மீதான வரியை 10 விழுக்காடு குறைத்திருக்கிறது அமெரிக்கா. சீனா மீதான வரியை 57 விழுக்காட்டில் இருந்து 47 விழுக்காடாக குறைத்திருக்கிறது அமெரிக்கா. தென்கொரியாவின் பூசன் நகரில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்தித்து பேசிய நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. சீன அதிபரை சந்தித்த பிறகு அந்நாட்டு மீது விதிக்கப்பட்ட வரியில் 10 விழுக்காட்டை குறைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் சோயாபீன்ஸை வாங்க சீனா ஒப்புதல் அளித்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் சோயாபீன்ஸ் உடனடியாக கொள்முதல் செய்யப்படும் என்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதியளித்திருக்கிறார். விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், விவரம். சீன பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியிலிருந்து 10% தற்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறைத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு நாடுகள் மீதான தன்னுடைய வரி விதிப்பை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக சீன பொருட்களுக்கு 57% வரை வரி விதித்தார். அந்த வரி 100% உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் அவர் தொடர்ந்து சொல்லி வந்தார். அதே போல ரஷ்யாவிடமிருந்து அதிகமாக கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குகிறது. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவிலே இறக்குமதி செய்வதற்கு அதிகமாக வரி விதிக்கப்படுகிறது என்கிற காரணங்களை சொல்லி இந்திய பொருட்களுக்கான அமெரிக்காவிலே அதை இறக்குமதி செய்வதற்கான வரியை 50% உயர்த்தி இருக்கிறார். இந்த சூழல்ல சீனாவுடைய பொருட்களுக்கு இப்ப 57% இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எல்லா நாடுகளோடுமே தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுடனான விரைவில் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வரும் என்றெல்லாம் 2 நாடுகள் தரப்புலையுமே சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல அமெரிக்க அதிபர் தன்னுடைய ஆசிய பயணத்தின் ஒரு பகுதியாக இப்ப தென்கொரியாவில இருக்கிறாரு. அங்க தென்கொரியாவில ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் அவர் பங்கேற்று பேசியிருக்கிறார். அதுல சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கும் பங்கேற்றிருக்கார். 2 பேருமே சற்று நேரத்திற்கு முன்பாக சந்தித்து பேசினாங்க. அவர் பேசியதுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் சொல்றப்ப சீனா மீது நாங்கள் தொடர்ந்து ஒரு நல்லுறவை விரும்புகிறோம். 2 நாடுகள் தலைவர்களை நாங்கள் ஒருவர் நன்கு அறிவோம். அதே நேரத்துல ஒரு இது குறித்த ஒரு பேச்சுவார்த்தை ஒரு நெகோசியேட் பண்றதுல கொஞ்சம் ரொம்ப கடினமாக ஒரு நெகோசியேட்டரா ஜி ஜின்பிங் இருக்காரு. ஆனா இது பொருளாதாரத்துக்கு நல்லது இல்ல அப்படியெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனா இப்போ அமெரிக்க சீனா பொருட்களுக்கான வரியை 57% இருந்து இப்போ 47% குறைச்சிருக்காரு. 10% குறைச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அமெரிக்காவிடமிருந்து நிறைய சோயாபீன்ஸ் வாங்குறதுக்கு சீனா ஒப்புதல் கொடுத்திருக்கு. இப்ப 2 நாடுகளோட தலைவர் சந்தித்த பிறகு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பொருளாதார 2 நாடுகள் சார்ந்த வர்த்தக ஒப்பந்தங்களுக்கும் இது வழிவகுத்திருக்கு அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு. அதை சீனாவுடைய அதிபரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்க ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும், மிகப்பெரிய பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்குங்க. இப்ப இந்த தென்கொரிய பயணத்திலேதான் ஆசிய பயணத்திலேதான் அமெரிக்க அதிபர் இந்தியாவோடு மிக விரைவில் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும். இந்தியாவினுடைய பிரதமர் பார்ப்பதற்கு மென்மையானவர், ஆனால் மிகவும் வலுவான ஒரு தலைவர், உறுதிமிக்க ஒரு தலைவராக இருக்கிறார். இந்தியாவோடு இந்திய பொருட்களுக்கான வரி குறைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். அதனால விரைவில் இந்திய பொருட்களுக்கான இப்ப சீனா பொருட்களுக்கு எப்படி வரியை குறைச்சிருக்காங்களோ அதே போல இந்திய பொருட்களுக்கான வரி 50% பெருமளவு குறைக்கப்படும் அல்லது 16% குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக இது நடைமுறைக்கு வரும். நவம்பருக்குள்ளாக பழைய நிலையிலேயே இந்திய பொருட்களுக்கான வரி விதிப்பு இருக்கும் என்பதும் சர்வதேச உறவுகள், அரசியல், புவிசார் அரசியல் சார்ந்த நிபுணர்களுடைய பார்வையாகவும் இருக்கிற சூழல்ல இப்ப சீனாவுடைய பொருட்களுக்கான வரியை 10% அமெரிக்கா குறைத்திருப்பது ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.
Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.